வெல்கம் டு ஸ்னேஹா vlogs சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஸோ ஒரு குட் நியூஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து 3rd டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ரைட் டைம் அமையல. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ என்னோடய தீபு குட்டிக்கு இப்போ வந்து 2 வயசு ஆகுது. அவங்கள தொடர்ந்து திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் மாதிரி எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஐ எம் ஸோ பிளஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ரீசெண்டாக போயிருந்தேன். ஸோ அங்கே ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா தெரியும் இல்லைங்களா, அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி 5 years முன்னாடியே நான் போயிருந்தேன். எனக்கு தேவையான சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூனிக் பீசஸாக இருக்குன்ட்டு திருப்பி போக இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ போகும்போது பல்காக ஒரு 8,000 நியர்லி 8,000 ஆயிருக்கும். ஸோ அதுக்கு எனக்கு பிடிச்சது வீட்டுக்கு என்ன தேவை. இப்போ புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதையும் மைண்டில் வச்சுட்டு ஸோ புது வீட்டுக்கும் வேணும், இப்போ இங்கே தேவையானதும் வேணும்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட்டை பிடிச்சிருந்தா நீங்களும் அதை யூஸ் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப்லேயும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒமேகா எக்ஸ்க்ளூசிவை. ஸோ ஆக்சுவலி கிச்சன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக யூனிக்காக செட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், எத்தனை இயர்ஸ் ஆனாலும் அவங்க கொடுக்குற அந்த ப்ரிண்ட்டு எதுவுமே டேமேஜ் ஆகுறதுல ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் இன்னுமே அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து ப்ரைஸ் ஒட்டலை. ஸோ எனக்கு ப்ரைஸ் வைஸ் சரியாக தெரியல. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் பாடி, வெளியே வந்து நமக்கு வந்து பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஃப்ளவர் பிரிண்ட்டு ஒயிட்டில். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பூன் தனியாக, ஃபோக் தனியாக, ஸோ நம்மளோட தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் ட்ரே. ஸோ இந்த சைடில் மட்டும் ஸ்லீக்காக இருக்குது. இந்த இடத்துல ஹேண்டில் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. உள்ளே வந்து அவ்வளோ டெப்த் இல்லை, லைட்டாக ஒரு டெப்த் இருக்குது. ஸோ லாங் ட்ரேவாக இருக்குது, லீன் அண்ட் லாங் ட்ரே. கீழே வந்து பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த பேர்ட்ஸு ஃப்ளவர்ஸு சேம் பிரிண்ட்டு தான் ரெண்டுமே. ஸோ மேட்சிங்காக இருக்கட்டும். இந்த ஆயில் பாட்டில்லாம் இதில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இப்போ பிங்காவும் வாங்க, கிளாஸ் பாரும் இருக்குது, ஸ்டீலும் இருக்குது. இப்போ ஸ்டீலில் வாங்கினோன்னா ஸ்டீலில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பயப்பட தேவையில்லை. எடுத்துக்கோ உடையமோன்ட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ குழந்தைய எடுத்தால் கூட ஐயோ உடஞ்சிடுமோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸ், எல்லாமே பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலர்ஸு. ஸோ கேர்லி திங்ஸ் இதெல்லாம் ரொம்ப வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும் லேடிஸ் உமன்ஸ்க்கெலாம். ஸோ என்னை பார்த்த உடனே எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடுச்சு. ப்ரீமியம் குவாலிட்டி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாடி தான். நமக்கு லிட்டும் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ரப்பர் டைட் இருக்கனால நீங்கள் எது போட்டாலுமே வந்து உள்ள ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ வந்து ஏர் டைட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி 2 செட் நான் எடுத்தேன். ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரி ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஒரு கிச்சன் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு வரம் மாதிரி அது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இட்ஸ் ஒர்த்தி நான் சொல்லுவேன். ஸோ சுனிதாக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க மூலியமாக தான் எனக்கு அப்படி ஒரு கடையே தெரிஞ்சது, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து 2 எடுத்தேன் நான். ஏன்னா ப்ரைஸ் லேபிள்லாம் அங்கே ஓட்டே இருந்தது, நீங்கள் எடுத்துட்டாங்க. ஸோ தெரிஞ்சு இது 500 நினைக்கிறேன். சரி எனக்கு தெரியல, ப்ரைஸ் வைஸ் எனக்கு நாலேஜ் இல்லை. பட் ரொம்ப நல்லா இருக்கு. எது நீங்கள் எடுத்து அங்கே அது நீங்கள் அங்கே எது எடுத்தாலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாரு தீபந்தா, இது பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் வயலட் கலரில் இருந்துச்சு. இது வந்து போட்டிருக்கு 490 இருந்தது. இப்போ ஏதோ ப்ரைஸில் 290 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ 30% ஆஃபரில் இருந்தது. இந்த இடத்துல டிவைடர் இருக்கனால இந்த இடத்துல கத்தி, இந்த மாதிரி பீலர் தனியாக வச்சுக்கலாம், கரண்டி, இது மாதிரி செப்ரேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உங்களுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட வச்சுக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இப்படி நம்ம சுற்றி விட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு மாதிரி இந்த மெட்டல் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இந்த கோட்டிங்லாம் நமக்கு போகாது. இந்த அழக்கூடாது.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். எல்லாமே நான் வந்து பிங்காக வந்து கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஏன்னா ஸ்டீல்னால் நமக்கு எப்போவுமே வந்து இருக்கும், ஆனால் நார்மல் ஸ்டீலாக இருக்கக்கூடாது, பிரிண்டாக தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கரண்டிலாம் நான் போட்டு வச்சுப்பேன், இந்த இடுக்கி ஸ்பேச்சுலா அதெல்லாம் நான் போட்டு வைப்பேன் எப்பவுமே. ஸோ என்னோட கிச்சன் வந்து லைட் க்ரீனுன்றதுனால லைட் க்ரீன் அந்த தீமில் வாங்கியிருக்கேன். ஸோ உள்ளே வந்து ஸ்டீல் பாடி தான். இந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பெயிண்டிங்கான்னு தெரியல. ஆனால் இது நமக்கு போவே போகாது, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து ஒன்றுடா ரொம்ப அழகாக இருந்தது, சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது ஒன்று கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டடியாக இருக்கும், இப்படி வச்சு அப்படி விழாது. ஸோ ஸ்டேக்கபிளாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிடலாம். ஸோ இப்போ குழந்தைகிட்ட கொடுத்தா கூட ஐயோ உடையுமோ அந்த பயம், என்னென்னா எல்லாமே நம்ம ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கோம். ஃபுட் கிரேட் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டின்னு போட்டிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணால் தெரியும், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலி. இதுவும் நல்ல ஏர் டைட்டு, ஓப்பனே பண்ண முடியல, செம்ம ஏர் டைட்டு. உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டீல் பாடி, நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு அடியிலையும் ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர் டைட் லிட்டு வந்து நமக்கு நல்ல ஏர் டைட்டு ஹேண்டியாக இருக்குது, நல்லா டெப்த்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 எடுத்தேன் நான், இந்த மாதிரி ஒரு 2 எடுத்தேன், அதே மாதிரி இந்த மாதிரி ஒன்று 2 எடுத்தேன். இந்தா அல்ல வா எடுத்துக்கோ, வா அழகு வா. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு அதே தான் நான் சொன்னல, பிங்க்கு பேஸ்டல் கலர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தா நமக்கு கண்ணு அங்கேருந்து போவே போகாது. இங்கே பாருது இப்போ லெஜ்ஜு தருக்குன்னு சொல்கிறான். அம்மா சரி அதேதான் செம்ம ஏர் டைட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேபி டஃப்பாக இருக்கலாம், கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுவும் வாங்கினேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் புது வீட்டுக்கு போகிறதுனால. சரி எப்போ நமக்கு ஷாப்பிங் பண்ண கையில் மணி இருக்கோ, போகிறதுக்கு டைம் இருக்கோ, அப்போ தானே ஷாப் பண்ண முடியும். ஸோ இப்போவே கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலான்ட்டு. இந்த பாருங்கள், இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டில் பிங்க் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு ப்ளூ கலர் பேர்டு மாதிரி இருக்குது. இருமா கார்த்தி வரேன் இரு. ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாடி தான், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கினேன். புஜி அம்மா அழகுறாரு. சரிடா, இல்லை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், பட் அது ஒரு குழந்தைங்க இருந்தால் தானே லைஃப். போல்கா இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சதுங்க. ரைஸுன்னு எழுதியிருக்கு, இதுலேயே ப்ரெட்டு, டொமேட்டோ, பொட்டேட்டோ நிறையா இருக்குது. நான் ரைஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா டெய்லி யூஸ்க்கு அடிக்கடி இந்த ட்ரம்முலேருந்தே எடுக்க வேண்டாம். கட்டி கொஞ்சம் இதில் வந்து கப்பு இருக்குது பாருங்கள். இந்த கப்பு வந்து மெஷரிங் கப்பு ரைஸு, அதுவும் நமக்கு ரெட் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் பிளாக் அந்த காம்பினேஷன், இதிலே நம்ம வந்து ரைஸ் வந்து பாப்பாக்கெல்லாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னோட நாலேஜுக்கு 3 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். 3 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு மேலே கூட பிடிக்கும். ஸோ நல்ல ஏர் டைட்டு. ஸோ டெய்லி யூஸ்க்கு கவுண்டர் டாப்லேயே அழகாக நீங்கள் வச்சுட்டு ரைஸ் டெய்லி பேசிக் ரைஸ் நீங்கள் ஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கினது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப யூனிக் பீஸாக இருந்தது, பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால் நான் எல்லாம் பிக் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வாங்கினதுக்கு எல்லாமே வாங்கி முடிச்சதுக்கு ஒரு தேங்க்யூ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஸ்டீல் தான், மேலே வந்து பேட்டர்ன் வச்சுருக்க மாதிரி இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து நியர்லி 8000 கிட்ட வாங்கும்போது இந்த பாக்ஸ் வந்து கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் பார்கினே பண்ணலாங்க, 100 rupees கூட பார்கின் பண்ணல, கொஞ்சம் கூட அவங்க பார்கின் பண்ணல. விச் மீன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்கின் பண்ணாதது ஒரு நல்ல விஷயம்தான். பார்கின் பண்ணாமல் அவங்க என்ன ஃபிக்ஸ்டு ப்ரைஸோ அது சொல்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸாக தான் நான் பார்க்குறேன்.
ஸோ பிங்கா பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி. நான் உடச்சிருவனும், நமக்கு வந்து பட்டர் ஹேண்டு, எனக்குலாம் வந்து பட்டர் ஹேண்டு. ஸோ உடச்சிருவனும் ஆசையாக வாங்கிட்டு உடஞ்சிருச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு நான் ஸ்டீல் பாடியில், இப்போ ஸ்டீல் பாடினா ஓல்டு பேட்டர்னாக இருக்கும், அதுலேயே நமக்கு நல்ல டிசைன்ஸ்லாம் போட்டு கொடுக்குற ஒரே இடம் ஒமேகா எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நிறைய வந்து நான் ஸ்டீல் பேட்டர்ன் அந்த மாதிரி நான் போயிட்டேன். நான் பிங்கா நிறைய இருக்குங்க. கவ்வில், அவுல் ஷேப்பில், ஒரு பேர்ட் ஷேப்பில், ரேபிட் ஷேப்பில், கேரட்டு, வாட்டர் மெலன், ஆரஞ்சு. ஸோ அந்த ஷேப்பில் தீம் பேஸ்டாக நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ இருக்குது. இது வந்து 690 rupees. சச்ச குவாலிட்டியானது. சம வந்து லிட்டு வந்து நல்லாவே இருக்குது. பட் வந்து அவங்களே சொல்கிறாங்க இது வந்து சால்ட்டு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுன்ட்டு. ஸோ இந்த உட்டன் லிட்டில் கோல்டு கலர் ஹேண்டுக்கு கொடுத்துருக்காங்க, கோல்டு டாப்பு. இது வந்து ஒரு பீச் கலர், பீச் ப்ளூ தான் நான் சொல்லுவேன். ஸ்கை ப்ளூ கலர் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே பீச் ப்ளூ அப்படின்பேன். ஸோ இந்த டார்க் ப்ளூ ஹார்ட் ஷேப்பில் ரொம்பவே வந்து யூனிக் பீஸாக இருந்தது. ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது அந்த பிங்காவில். ஒன்று தான் எடுத்து நான் 2 எடுத்தேன். அதான் பார்த்தேன் 2 எடுத்தேன் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த மாவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஸ்கூப் மாதிரி இருந்தது. கோதுமை மாவு, ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இது நான் எடுத்தேன். 75 rupees தான். இது அவர் சொன்னார் எதுக்கு இது அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நான் இது எனக்கு தெரியும் இருக்குன்னு, பட் எங்கேயும் எனக்கு கிடைக்கல. இந்த கடையிலலாம் எடுத்து போட்டு வாங்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோதுமை மாவு அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இது 2 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அது வந்து டிசைனே பேட்டர்னே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டீலாக ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க, ஷார்ப்பாலாம் இல்லை, ரொம்பவே நைஸாக இருக்குது. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி டைப்பு, பட் கலர் வேறு. எல்லாம் பேஸ்டல் கலர்ஸ் தானே நான் சூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ப்ளூ கலரு, இது வந்து பிங்க்கு. ஒரே கலரில் 2 எடுக்கலாம்னு நினச்சேன். சரி டிஃப்ரெண்ட் கலரில் எடுப்போம், 2 உப்பு 1 கல் உப்பு 1 கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஏன்னா நான் கல் உப்பு ஒரு சமயம் யூஸ் பண்ணுவேன், தூள் உப்பு ஒன்றுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ 2ம் தனித்தனியாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு அழகான ஒரு கண்டெய்னரில் வைக்கணுன்ட்டு தேடிட்டு இருந்தாங்க. பிங்கால் தான் உப்பு வைக்கணும் ஆக்சுவலி, அது கொஞ்சம் யூனிக்காக வைக்கலாமேன்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு பேபி பிங்க்கு பார்த்திங்கன்னா உள்ளே டபுள் கலர் தெரிஞ்சு பாருங்கள். நல்லா டீப்பு, நல்ல திக்கு, நல்ல திக்னஸ்ஸு. ஸோ இந்த ஷேப் நல்லா வெயிட் நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இவ்வளோ தான் நான் வாங்கினேன். இதுக்கே வந்து எனக்கு நியர்லி 8000 ஆகிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அதை எனக்கு காட்ட முடியல, அவங்கக்கிட்ட உடனே கொடுத்துட்டேன் நான். ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எப்போவுமே நம்ம வீடியோவில் நீங்கள் வாங்கினதுலேயே உங்களுக்கு எது ஃபேவரட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இல்லையா. நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட் எதுனா எனக்கு இந்த பிங்க்கு, இதுவும் மெயினாக இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வச்சு ஸ்டீல் பாடி இவ்வளோ குவாலிட்டியாக நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. பார்த்தா இது ஒரு ஸ்டீல் பாடி மாதிரியே தெரியாது, அவ்வளோ பிரிண்டடாக செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட் இந்த பிங்க் இது, அப்புறம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இதெல்லாம் போட்டுருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் நான் வாங்கினேன். எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல. மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஸ்னேகா வ்ளாக்ஸில் வீடியோஸ் போட முடியல, சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குது. பட் வீடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வீட்டோடைய ஃபுல் ஹோம் டூரும் நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.